இமிடேஷன் ஜுவல்லரி நீங்க விரும்புறீங்களா? தமிழ் சொசைட்டி அதை எப்படி பாக்குது? ரொம்ப மட்டமா நினைப்பாங்க சார். இங்க பாருங்க, நான் நார்த் இந்தியால இருந்து தான் இங்க வந்திருக்கேன். அப்ப ஒண்ணுமே, இப்ப என் சித்தி பொண்ணுங்க எல்லாருமே பஞ்சாபியன்ஸ். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்ரெஸ்க்கு மேட்சா போட்டுப்பாங்க. ஆனா என்னதான் கௌரவமா நினைப்பாங்க, ஏன்னா நான் நிறைய தங்கம் போட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாதவங்க தான் சார். இல்லாதவங்க நினைப்பாங்க. இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது சார். எனக்கு அந்த கலரை பார்த்தாலே ஒரு அவர்ஷன். அந்த கோல்டு கலரை பார்த்தாலே, ட்ரெஸ் கூட அந்த மாதிரி வாங்க மாட்டேன் சார். அந்த கோல்டு கலரை பார்த்தாலே அடிக்குது. கலரே மஞ்சள் கலர்ல ஜோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அசிங்கமா இருக்குறாங்க. ஆக்சுவலி திருநெல்வேலி சைடுல நானும் போய் நிக்கிறேன். அந்த சைடுல இருந்து ஒரு பொண்ணை என் கூட அனுப்புங்க, யாரா லட்சணமா இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு நானும் இதே மாதிரி ஒரு பட்டு புடவை கட்டிட்டு ஃபுல்லா எல்லாம் ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு போறேன். அது ஒரு ரிச் ஃபேமிலியோட ஒரு அகேஷனா இருந்தது. அது அந்த வெட்டிங் ரிசப்ஷனே வாஸ் லைக் வெரி கிராண்ட். அண்ட் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணியிருந்தது ஒரு சிம்பிள் சாரி, ஒரு சிம்பிள் வைர நெக்லஸ். அண்ட் தே ஷோட் தேர் ரிச்னஸ். உங்க அம்மாக்கு தங்கம் எவ்வளவு மோகம், இவ்வளவு மோகம் இருக்கு தங்கத்துல. More than me. More than you. More than me. அப்புறம் மக நீங்க மகளை விட தங்கம் பிடிச்சிருக்கீங்களே. தங்க மகன் சொல்ற இல்ல சார். ஏங்க அவங்க தான் சொல்றானே, நீங்க எந்த அளவு உங்கள்ட்ட தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க அந்த தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தால, அவங்கள விட உங்களுக்கு தங்கம் மீது தான் ஆசைங்கறாங்க உங்க பொண்ணு. உங்க தங்க பொண்ணு. உண்மைதான் சார். உண்மைதானா? உண்மையா வேற சொல்றீங்க? இல்ல சார், அப்படி நான் சொல்லல. நானு உங்களை விட தங்கம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்றத கேக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? சார் மேட்ரே இல்ல சார். அவங்களுக்கு அது பிடிச்சதுனா அவங்க வெச்சிட்டா, நான் இல்லன்னு சொல்ல. எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாம இருந்தா சரி சார். இது சேக்கறதே அவளுக்காக தான். அதுதான் சார் எனக்கு பிடிக்கல. என்ன எதுக்கு யூஸ் பண்றாங்க எனக்கு பிடிக்கல, நான் சொல்லியாச்சு சார். சுடிதார் போட்டு நகை போட்டா அது துப்பட்டால போத்திக்குவா சார். எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் அழுதுறேன் சார், நீங்க நம்ப மாட்டீங்க. யா உங்க மகளுக்கு நகையெல்லாம் போட்டு விடுங்க. எப்படி இருக்கு? அம்மனுக்கு அலங்காரம் மாதிரி பண்றீங்க. ஆசைப்பட்டு செலக்ட் பண்ணா சார், ஆனா போடவே இல்ல சார். உண்மையா சொல்றேன், you are looking so pretty. இந்த ஷோவை நீங்க பாக்குறப்ப தெரியும். இந்த நகை உங்களுக்கு போட்டு விட்டப்போ உங்க அம்மா முகத்துல நான் லட்சம் பூரிப்பு பார்த்தேன். பட் இங்க இருந்து இன்னொரு கமெண்ட் சொன்னாங்க, ஆனா அந்த நகையெல்லாம் நீங்க கலட்டின பிறகு நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க. Is it? பகுத்தறிவாதி சார். ஓகே, ஐடியாலஜிஸ்ட். பகுத்தறிவாதி. நான் பெரியாரோட ஃபாலோவர் சார். உங்க கல்யாணத்துக்கு நீங்க நகை போட்டுப்பீங்களா மாட்டீங்களா? போட மாட்டேன் சார். எங்க அம்மா அப்பா ஃபாலோ மட்டும் தான் நான் செய்வேன். நான் சுயமரியாதை திருமணம் தான் சார் செய்வேன். உங்க அம்மாவும் நகை போடுறது இல்ல? போடுறது கிடையாது சார். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் லேடி ஆபீசர் எம்ஆர்எஃப். அவங்க தான் வெல்ஃபேர் ஆபீசர். அவங்க தான். அவங்க அந்த டைம்ல அவங்க நல்லா ஏர்ன் பண்ணாங்க. அவங்களால வாங்கியிருக்க முடியும். ஆனா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டு பிஸ்கெட்ஸோ இல்ல காயின்ஸாவோ சேர்க்கல. என் தங்கச்சி பேர்லயும் என் பேர்லயும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல போட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே வாங்கி நம்மளே அடுக்கிக்கிறதுக்கு நம்ம ஷெல்ஃப் மாதிரியோ கோடவுன் மாதிரி சேர்த்து வைக்க கூடாது இல்ல சார். எல்லாத்தையுமே இப்ப பயன் பண்ணும் சார். எல்லாருக்கும் எக்ஸ்டர்னலா எனக்கு எது போட்டாலும் பிடிக்காது சார். சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. பெண்கள்னாலே ஒரு பட்டு புடவை, நகை, பூ இதெல்லாம் கொடுத்து அப்படியே அடக்கி வச்சிடலாம். ஒரு அடிமைத்தனத்தோட இது கூட சொல்லலாம் சார். அது நார்மலா ஒரு பெண்ணாக கொஞ்சம் நகை போட்டுக்கணும் உங்களுக்கு ஆசை இல்ல சார்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். அதான் சொல்றேன், நார்மலா ஒரு பெண்ணுனாலே நகை போடணும்னு சொல்றீங்க சார். அது ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி வச்ச மாதிரி இருக்கு சார். ஒரு பெண்கள்னா இவங்க நகை போட்டுக்கணும். பட் யூ டோன்ட் லைக் இட் ஹானஸ்ட். நிஜமாவே ஹானஸ்டாவே எனக்கு வெரி குட். நீதான்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா சார். எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். கழுத்துல அந்த தாலி கயிறை தவிர பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு கோல்டுன்னு இது வரைக்கும் போட்டதே இல்லை சார். காதுல ஒரு சின்ன முத்து தான் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கவரிங் செயின் வாங்கிப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து, ஏதாவது ஒரு சாதாரண கடை, இந்த கடை தான் கிடையாது, அது 100 150 ஏதோ ஒன்று கிடைக்கிறத வாங்கி போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாய் பாய் சொல்ற மாதிரி தான் ஒரு லுக்கு, ஒரு வார்த்தை வரும். அதோட அவ்வளவுதான். அதே இடத்துல பக்கத்துல யாராவது நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க கிட்ட விழுந்து பேசுவாங்க, உபசரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் இவங்க கிட்ட நான் அதெல்லாம் பார்க்க என்ன ஆயிடுச்சு, சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா, அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்களே, இந்த நகை தான் ஒரு லைஃப் எல்லாருக்கும் நிர்ணயிக்குதா, அப்படி ஒரு நகையே நமக்கு தேவையில்லை. ஸோ நகையை வச்சு உங்க அம்மாவை சமூகம் எடை போட்டுச்சு. ஆரம்பத்துல தங்கத்தை நான் வேண்டான்னு வெறுத்ததில்ல. ஆனா என் கணவர் பெண் பார்க்க வரும்போது எனக்கு தங்கம் அணியாத ஒரு பெண் தான் வேண்டும் என்றார். தங்கம் வேண்டான்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக அவரை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லலாம். சான்ஸே இல்ல, வேற லெவல். மேரேஜுக்கு போனா மதிக்க மாட்டாங்கங்கிறாங்க. நான் 18 வருஷம் ஆகுது, இதுவரைக்கும் எனக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை. இங்க யாருக்காவது அப்படி அனுபவம் இருந்திருக்கா? நான் நகை இல்லாம சபைக்கு போனப்ப எனக்கு மரியாதை குறைவாக நடத்தப்பட்ட அனுபவம் இருக்கா? நான் நிறைய அவாய்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா நகை எல்லாமே என்ன யாரும் இது பண்ண ஏத்துக்க மாட்டாங்க மீன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஷையா ஃபீல் பண்ணுவேன், அந்த மாதிரி எனக்கு தோணும். அதனால நிறைய ஃபங்க்ஷன், கல்யாணம் எதுக்குமே நான் போனதில்லை. ஓ, நகை அதிகமா இல்லாதனால
இப்ப வந்து அத வெறியா நான் 100 சவரம் சேர்க்கணும் அந்த வெறி இருக்கு என்னட்ட. சும்மா அவனை டெஸ்ட் பண்ணத்தான் கேட்டேன். போ போ போ. உங்க பொண்ணுக்கு நகை வச்சிருக்கீங்களா இல்லையா? இன்னை வரைக்கும் நகை கடைக்கும் போனதில்ல, அடுத்ததா துணி கடைக்கும் நாங்க போனதில்ல. எங்க மாமியார் மாமனார்லாம் இருக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா அவங்க எல்லாம் வாங்கி கொடுக்கற துணி தான் சார். இல்ல எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் கணவரும் நகையை அணிய வேண்டாம், துணி எல்லாம் புதுசாலாம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன். காந்திய கொள்கை தான் சார். சார் கொள்கைன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வரட்டுத்தனமா தான் சார் பேசிட்டு இருக்காங்க. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். இதுல எந்த நியாயம் இருக்கு மாதிரி தெரியல சார். அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்களே ஒழிய அவங்க கண்கள்ல ஒரு ஏக்கம் கண்டிப்பா தெரியுது சார். எல்லாரும் எல்லாரும் வந்து சார் இப்படியே விரக்தியா பேசினா அவங்க கலர் ட்ரெஸ் கூட போடக்கூடாது சார். அப்ப ஆசை இல்லாத மனிதர்களே கிடையாது. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே. ஒரு டிவில நகைக்கடை விளம்பரத்தை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் தோணும்? நகைக்கடைக்குள்ள போன உடனே எனக்கு குட்டில இருந்தே ஒரு ரொம்ப ஆசை இருக்கு. சின்னதுல இருந்து என்னோட கட் அவுட் டீ நகர் ஜுவல்லரி ஷாப் எங்கேயாவது பெருசா வைக்கணும். இந்த ஷோ பார்த்துட்டு கூட யாராவது கூப்பிட்டா நான் ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் ஒரு கட் அவுட் ஒன்னே என் லைஃப் ஆம்பிஷனே அதுதான். என்னது ஒரு கட் அவுட்? ஒரு கட் அவுட் அந்த ஸ்ரேயா ஹசன் மாடலிங் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப்ல என்னோட பிக்சர் பெருசா நான் திருப்பி எல்லா ஜுவல்ஸும் கொடுத்துருவேன் கூட. அதெல்லாம் செருப்பு பிஞ்சிரும். அட்லீஸ்ட் போய் வாங்குறமோ இல்லையோ போய் விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணிட்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஜே மதுரையில. சோ வந்து உடனே எனக்கு ஒரு காம்பேரிங் போனா உடனே எல்லா நகையும் எனக்கு பிடிச்ச எல்லா நகையும் மாட்டிப்பேன். சோ வேகமா ஒட்டியானம் ஓகே போட்டுக்கலாம். நம்ம மறுபடியும் ஒட்டியானம் போடுவோமா போடாத தெரியாது. பட் ஆனா அந்த ஒட்டியானத்தை மாட்டிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன என்ன எழவியாது. வேற நகைக்கடையை பார்க்கும்போது என்ன உணர்வு வரும்? டீ நகர நகை கடைகள் நுழைஞ்சா நம்ம டீ நகர்ல ஒரு 4 நகை கடைக்கு ஓனரா இருக்க கூடாதான்னு தோணும். ஒரு 4 நகை கடைக்கு நைட்ல கனவுல கூட நகையெல்லாம் போட்டு இருக்க மாதிரி தான் கனவு வருது. கனவுல கூட சார் அந்த நகை கடைக்குள்ள போகும்போதே வந்து ஒரு ஹெவன்லி ஃபீலிங். எல்லாம் நம்மளுக்கு சொந்தமானதா இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவு ஒரு பைத்தியம் நகை மேல. சோ அவங்க வந்து எதிர்க்க நிக்கிறவங்க கேட்பாங்க இல்லையா நம்ம கிட்ட என்ன வாங்க வந்திருக்கீங்கன்னு. அதெல்லாம் எனக்கு காதுல விழாது. எனக்கு அப்படியே அந்த நகையெல்லாம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். என்ன நல்ல டிசைன் இருக்கு. அவங்க அதுக்கப்புறம் நம்மள பாத்துட்டு விட்டு 2-3 தடவை கேட்பாங்க விட்டுருவாங்க. அதனால ஹெவன்லி ஃபீலிங். ஒன் ஹெவன்லி ஃபீலிங். சொல்லலே உங்களுக்கு அந்த பூரிப்பு தெரியும். என்னென்ன சொல்றான் பாருங்க. நாங்க புதுசா போட்டு போகும்போது நாங்க வேலை பார்க்குற இடங்கள்ல நகையே போட விருப்பம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி கூட்டங்கள் கூட எங்களை பார்த்து இப்ப நகை போட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நிறைய புத்திசாலியான மாணவர்களை மாணவிகளை ஆசிரியர்களை உருவாக்குறமோ இல்லையோ, நான் வேலை பார்க்கறது ஒரு ஸ்கூலு. ஆனா நகை மேல ஆசையை நான் நிறைய உருவாக்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு பேரே என்னன்னா நடமாடும் நகைக்கடைன்னு தான் பேரு. நான் ஸ்கூலை விட்டு வெளியில வந்தேன்னா வெளியில நிக்கிற ஆட்டோ வாலாஸ் கூட எனக்கு அடையாளம் என்ன சொல்லுவாங்கன்னா, யாருமா அந்த நிறைய நகை போட்டிருப்பாங்களே அந்த டீச்சரான்னு கேட்பாங்க. நான் வந்துட்டு ஒரு பேங்க்ல வேலை பாக்குறேன் சார். நான் வந்து ஈவினிங்ஸ் ஏதாவது பேங்க்ல மூட் அவுட் இல்ல வீட்டுல ஏதாவது காலைல பிரச்சனை மூட் அவுட்னு வச்சுக்கோங்க. நான் ஒர்க் பண்ற அந்த ரோட்ல ஃபுல்லா நகை கடைங்க தான். எனக்கு போய் அந்த நகை மூடே சரியாயிடும். நகை கடை போய் பார்த்தாவே போதும். ஒரு பயங்கர எல்லாமே எல்லாம் அந்த துக்கம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். எல்லாத்தையும் ஜஸ்ட் பார்த்து எல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு முறை போட்டு பார்த்துட்டு வெளியில வந்தா மனசே லேசாயிடும். சரி உலகத்துல இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு. அவன் இன்னும் திருந்தலமாமா. நகையே விருப்பம் இல்லாத குழந்தைங்களுக்கு பொன் குழந்தைகளா இருந்தா நெத்தியில பொட்டு இருக்கணும், தலையில பூவு இருக்கணும், கழுத்துல ஒரு சின்ன செயினாவது இருக்கணும்ங்கறத எங்களுடைய அட்வைஸ். இது வந்து இந்த சின்ன வயசுல உங்கள மாதிரி இருக்கிற வயசுல என்னை மாதிரி அள்ளி போட்டு நான் ஸ்கூலுக்கு வர சொல்லல நான். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து நகை போடுறது போடக்கூடாது. கான்வென்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நகை போடக்கூடாது. இந்த நகை ஆர்வத்தை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நாங்க பாடம் நடத்தும் போது உங்கள மாதிரி நாங்க வந்து பாவமா பரிதாபமா போய் நின்று பாடம் நடத்தணும் வச்சுங்க, யாருமே எங்களை கவனிக்க மாட்டாங்க. நாங்க ஒரு அட்ராக்ஷனா நல்லா நாங்க சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நாங்க பாக்குறோமா, என்னையும் பாப்பாங்க. அதே நேரத்துல நான் நடத்துற பாடத்தையும் நல்லா கவனிப்பாங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நகை மேல ஒரு ஈர்ப்பை கொடுக்கறதை விட அந்த பொண்ணுங்க படிக்கிறப்பயே அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஒரு கணவன்றவன் மனைவியோட பிறந்த நாள் ஆகட்டும் கல்யாண நாள் ஆகட்டும் கேட்டு வாங்கி தர 10 பவுனை விட கேட்காம வாங்கி தர 10 ரூபாய் பூல இருக்க சந்தோஷம் ரியாலிட்டி. சான்ஸே இல்ல, வேற லெவல். பூ இன்ன வரைக்கும் வச்சதே இல்லம்மா. பூ இன்ன வரைக்கும் நான் வச்சதே இல்ல சார். இது ட்ரூ. நான் எனக்கு என்ன கேக்குறேன், நீங்க இவ்வளவு ரிஜிடா இருக்கீங்கன்னு கேக்குறேன். பிடிக்கல ஒரே விஷயம் அவ்வளவுதான். ஏன் பிடிக்கலன்ற காரணம் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. நகை பிடிக்கல நீங்க போடுறது. கல்யாணத்துக்கு கூட நான் போடல. கல்யாணத்துக்கு கூட நகை கண்டிப்பா போடல. ஒன்னு சொல்லலையா மத்தவங்க? சொன்னாங்க தான், நான் கேக்கல.
நகையே பிடிக்காது? நகை பிடிக்காது. உங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரா அதுக்கு? ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டேன், என்ன வந்து நகை போட சொல்லியோ பூ வைக்க சொல்லி கம்பல் பண்ண கூடாது, கொலுசு போட சொல்லி. இதை நான் சொன்னேன், ஏத்துக்கிட்டாங்க. சும்மா அவனை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன். போ போ போ. நீ நிறைய மாட்டிக்கலனா கூடமா பிடிக்காதுன்னு சொல்ல கூடாதுமா. வேண்டாம், எனக்கு பிடிக்கல. எந்த பொண்ணுக்கு பூ பிடிக்காம இருக்கும்? அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து ஒரு முழம் பூ வாங்கி டெய்லி குடுக்கத்தான் செய்வாரு. சோ வந்து பூ வைக்காம எப்படி சார் அந்த பொண்ண ஒரு காதல்ங்கிற ஒரு பாவமே வராதுங்களே? பூ வச்சாதான் காதலா? பூ வச்சாதான் ரொமான்ஸ் வருமா? என் கணவருக்கு என்னோட கண்ணை பார்த்தாவே பிடிக்கும், என்னோட கண்ணை பார்த்தாவே காதல் வரும். அப்படி இல்ல, பொண்ணுனா பூ வைக்கணும், நகை போடணும், அதுதான் பொண்ணு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதேதான் நானும் சொல்றேன். அளவுக்கு மீறி எதுவும் பிடிக்கலன்னா அப்ப வாழ்க்கையில எதுதான் பிடிக்கும் உங்களுக்கு? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். உடனே தங்க நகை ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா இது ஒரு அன்அஃபோர்டபிள் லக்ஸுரி. 17,000 சொச்சம் ஒரு காயின் மட்டும் ஒரு பவுன். இது இப்போ ஒரு 4 வளையல் வாங்குறாங்க. என்ன கூட்டிட்டு போய் சும்மா என் அத்தை வாங்கினாங்க. பில்லு வந்து 1,45,000 ரூபாய். கொடுத்த 4 வளையல் 4 நாள் குத்துக்கு 1,45,000 ரூபாய். 4 வளையல் 1,45,000 ரூபாய். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன விரக்தின்னு தெரியல சார். எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். இல்ல தங்கம்ன்றது வந்துட்டு அழகு ஒண்ணு. ரெண்டாவது வந்து அது ஒரு சேவிங்ஸ். அது இருந்தா உனக்கு என்ன? அது வேணுமா? கண்டிப்பா வேணும். நான் வச்சிருக்கேன் சேவிங்ஸ், நான் வச்சிருக்கேன். என் பொண்ணு லைக் பண்ணானா அவ போட்டுக்கிட்டோம். சேவிங்ஸ் நான் வச்சிருக்கேன். பெரிய விஷயம்யா. 1,45,000 ரூபாய் பணத்தை சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, ரைட்டா? ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னு வச்சுங்களேன் மாசத்துக்கு. 1,20,000 ரூபாய் 1,40,000 சம்பாதிக்க எத்தனை மாசம் ஆகும்? 7 2 14 7 மாசம் உழைப்ப ஒரு நிமிஷத்துல 4 வளையலுக்காக பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மேடம் கழுத்துல போட்டுருக்கலாம் 10 வருஷ உழைப்பினுடைய சராசரி இந்தியனுடைய 10 வருஷ உழைப்பது. ஒரு 10 வருஷ உழைப்ப டபக்குன்னு தூக்கி கழுத்துல தொங்க போட்டுக்கிட்டு தெரியணுமா? இத தொங்க போடுறதுனால எனக்கு பிரஸ்டேஜ், பிரைட் அண்ட் ஐ கெட் an ecstasy look first thing. செகண்ட் திங் வந்து என்ன நான் போடுற நகையை வச்சுதான் என் பொண்ணுக்கு வர வரனை வந்து நான் எதிர்பார்க்கறேன். இப்போ அந்த 4 வளையல் நீங்க சொல்றீங்க 1,45,000 சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என் பொண்ணு ஒரு டிசைன்ல போட்டு போனாதான் she will have a good value. மேரேஜ்னு போகும்போது நான் அந்த 1,40,000 நான் பார்க்கல. இன்னைக்கு லோன் போட்டா வரும், இவங்க சொல்ற மாதிரி அது அடமானம் வச்சா கூட I can use it for something else. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a God gifted child.